உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா தாயே, குழந்தை பசியில் அழுதே, தாய்ப்பால் கொடுக்கணுமே. இப்ப நான் தாய்ப்பாலுக்கு எங்க போவேன்? தாய்ப்பால் இல்லைன்னா குழந்தை அழுதே உயிரை விட்டுடும். இப்ப என்னால வெளியில எங்கேயும் போக முடியலையே. இந்த குழந்தைக்கு பசி ஆத்த முடியாம போயிடுமோ? வெளியில போகலன்னா ரங்கநாயகி அனுப்புன ரவுடி நிக்கிறான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவளோட பேர குழந்தைக்கு அவளை யமனா வந்து நிக்கிறாளே. கண்ணுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த தாயையும் வேற காணும். தாயே, நீ எங்க போன? உன்னால பழிச்ச குழந்தை இப்ப தாய்ப்பால் இல்லாம உயிரை விட்டுடும் போல இருக்கே. தாயே, தயவு செஞ்சு என் முன்னாடி வாமா. செல்லம், அழாத, அழாதடா. உன்னை நான் எப்படியும் காப்பாத்தியே தீருவேன். அம்மா தாயே, இந்த குழந்தை அழறது உன் காதுல கேட்கலையா? நான் கதறது உன் காதுல விழலையா? என் முன்னாடி வா தாயே. அழாதடா மீனாட்சி. அத்தா, தாயே, தாயே, நீ வந்துட்டியா? இந்த குழந்தை பசியால துடிக்குது தாயே. தாய்ப்பால் கொடுத்தாதான் இதை காப்பாத்த முடியும். இந்த இடத்துல உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. இந்த குழந்தைய காப்பாத்து தாயே. அம்மா, இந்த குழந்தை தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்த குழந்தை இல்ல, தெய்வ பால் குடிச்சு வளர்ந்த குழந்தை. அம்மா தாயே, குழந்தைய காப்பாத்திட்டு ரொம்ப நன்றி தாயே. இன்னும் எவ்வளவு நேரம் தான் எங்க இருக்க போற? குழந்தைய எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கல்ல, உடனே கிளம்பி போ. அம்மா, ரவுடி ஒருத்தன் வெளியில இருக்கானே, அவன் இந்த குழந்தைய புடுங்கிட்டு போயிடுவான். நான் உன் கூட இருக்கேன்ல, பயப்படாம வெளியே போ. என்னாச்சு இவனுக்கு? ஐயோ, வலிப்பு வந்திருக்கும் போல இருக்கே. இவனை இப்படியே விட்டுட்டு எப்படி போறது? வேண்டாம், இவனை காப்பாத்துனா குழந்தைய புடுங்கிட்டு போயிடுவான். அதோ அம்மா வந்துட்டாங்க. அம்மா, என்னாச்சு சக்தி? எதுக்கு போலீஸ் உன்னை கூட்டிட்டு போறாங்க? நீங்க தான் மீனாட்சியா? ஆமா. உங்க கையில இருக்கிறது சரண்யாவுடைய குழந்தையா? ஆமா, இது சரண்யாவோட குழந்தைதான். நீங்க குழந்தைய கடத்திட்டதா உங்க மேலயும் சக்தி மேலயும் ரங்கநாயகி அம்மா புகார் கொடுத்திருக்காங்க. புகாரா? குழந்தைய கடத்திட்டு வர சொல்லி ரவுடி அனுப்பி வச்சுட்டு என் மேலேயே போய் புகார் கொடுத்திருக்காங்களா? நல்லா 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் என் பேர குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க. இந்த நேரத்துல
ரங்கநாயகியை நாம காட்டி கொடுத்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். என்ன பண்றது? என்ன யோசிக்கிறீங்க? இந்த குழந்தைய நீங்க கடத்துனீங்களா? சொல்லுங்க. இந்த குழந்தைய நான் கடத்தல. ஒரு ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா அம்மாவும் பொண்ணும் ஒண்ணு சேர்ந்து ஒரே கதையா சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க. 2 பேரையும் முதல்ல ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், இவங்க கடத்தி இருக்க மாட்டாங்க. எங்க அம்மா சொன்ன புகாரை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆமா இன்ஸ்பெக்டர், ரங்கநாயகிக்கு மீனாட்சி மேல கோவம். அதனாலதான் அவங்க மேலயும் மீனாட்சி மேலயும் வீணா பழி போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கையில இருக்க குழந்தை எங்க குடும்பத்தோட வாரிசு. அந்த குழந்தைய பெத்தெடுத்தது சரண்யா. அவ எங்க வீட்டு மருமக, என் பையனோட பொண்டாட்டி. அந்த உரிமையில தான் இன்ஸ்பெக்டர் நான் சொல்றேன். எனக்கு இவங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க தயவு செய்து எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். நீங்க அப்புறம் எல்லாரும் சொல்றதுனால தான் நான் கிளம்புறேன். வாங்கயா. இதுக்கு மேல என் பேர குழந்தைய நீ வச்சிருக்க வேண்டாம். அம்மா, கொடுக்காதீங்க அத்தை. ஏய், பாத்து. சரண்யா எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு எதுவும் இல்லையே? உனக்கு சீரியஸா இருக்குன்னு சொன்னதும் நான் எப்படி பதறி போயிட்டேன்னு தெரியுமா? இந்த சக்தியும் மீனாட்சியும் சேர்ந்துதான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்க தானம்மா? நானா? நான் என்ன பண்ணேன்? கர்ப்பமா இருந்த என்ன நீங்க ஒரு நாளாச்சும் என்ன கவனிச்சு பாத்திருக்கீங்களாமா? ஹாஸ்பிட்டலுக்கு நான் செக்கப்க்கு போகணும்னு சொன்னப்ப என்ன பண்ணீங்க நீங்க? இதோ நிக்கிற பூஜா பேச்சு கேட்டு சக்தி கிட்ட போய் சண்டை போட தானே போனீங்க? நிற மாசமா கர்ப்பிணியா இருந்த என்ன மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லி துரத்தி அடிச்சிங்கம்மா. இப்ப என் முன்னாடி வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறீங்க. என் குழந்தைய கூடன்னு வேற கேக்குறீங்க. இப்படி எல்லாம் கேக்குறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், நான் எதுவும் பேச வேண்டாம். என் குழந்தைய தொடணும்னா இதோ நிக்கிறாளு பூஜா, இவளை வீட்டை விட்டு வெளியே வரட்டணும். அது முடியுமா உங்களால? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.